இங்கே நான் ஒழுங்குபடுத்தப்பட்டன்னு போட்டிருக்கிறேன், பட் அது புரிந்து கொள்றதுக்காக அப்படி போட்டிருக்குது. அல்லது வரை அறுக்கப்பட்டு அப்படின்னு பல மீனிங் இருக்கு சிஸ்டமேட்டிக். ஸோ இந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட இறையலை வளர்த்துக் கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கவனத்தில் கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. அது உங்கள் வளர்ச்சிக்கு கீழே உள்ள வழிமுறைகள் உதவக்கூடும். நம்பர் 1, முழுமையான அணுகுமுறையை கொண்டிருங்கள். பி கம்ப்ளீட். சரிங்களா? பி கம்ப்ளீட். அதாவது வேதாகமத்திலிருந்து தனித்து நின்று உங்கள் இறையலை உருவாக்கிவிட்டு பின்னர் உங்கள் கருத்துக்கள் ஆதரவை தேடி வேதாகமத்தை அணுவதில் ஆபத்து உள்ளது. அதாவது நம்ம ஏற்கனவே பல சபைகளை வளர்க்கப்பட்டுட்டோம். இப்ப சபை மட்டுமா நம்மளை வளர்க்குது, ஆன்லைனும் நம்மளை வளர்க்குது. ஆன்லைன் ப்ரீச்சர்ஸ், யூடியூப்ல வர்றவங்க இப்ப எல்லாருமே நமக்கு ஒரு எல்லாமே பாஸ்டர் தான். ஆன்லைன் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆன்லைன் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆன்லைன் ப்ரீச்சர்ஸ் இருக்காங்க, ஆன்லைன் ப்ராஃபட்ஸ் இருக்காங்க. இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு கேட்டுட்டு நம்ம மனசுல நிறைய கருத்து உருவாக்கம் வந்துடும், நிறைய கான்செப்டை உருவாகிடும். அப்ப எல்லாத்தையும் வச்சுட்டு தியாலஜி படிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப ஏற்கனவே இருக்கிறது நான் நம்புறது பைபிள் இருக்கா அப்படின்னு பாக்குற ஒரு பழக்கம் நமக்கு வந்து, நான் நம்புறது பைபிள் இருக்கா, நான் ஏற்கனவே நம்பிட்டு இருக்கிறது, நான் ஏற்கனவே நேசிக்கிற அந்த உபதேசம், நான் சார்ந்திருக்கிற சபையினுடைய உபதேசம், நீங்க பாஸ்டர் சொல்லி தந்த உபதேசம், அப்படி சொல்லி ஒரு பார்வை வரக்கூடாது. முதல்ல அப்படியெல்லாம் இல்லாம வேதத்துல நேரடியா போய் நீங்க போகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேணா உங்க கருத்துக்கள் எப்படி இருக்குது, அதுக்கும் வேதாகமத்துக்கு நீங்க முரண்பட்டிருக்கீங்களா, இல்ல நீங்க நம்பிட்டு இருந்ததுதான் பைபிள் கரெக்டா சொல்லுதா, அதில் அப்புறம் பார்த்துக்கலாம். இது அடுத்தது நான் 2வது லைன், இது தவறான இறையலை உருவாக்குவதற்கான உறுதியான வழி. ஒரு குறிப்பிட்ட கோட்பாடு குறித்து வேதாகமம் முழுவதிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் அது தொடர்பான திருச்சபை மரபை நீங்கள் முதலில் கண்டறிய வேண்டும். இல்ல பைபிள் என்ன சொல்லுது, மனுஷனை பத்தி என்ன சொல்லுது, பாவத்தை பத்தி என்ன சொல்லுது, ரட்சிப்பை பத்தி என்ன சொல்லுது, சபையை பத்தி என்ன சொல்லுங்கிறத பைபிள் சொல்றதை நான் கேட்டுக்குவேன். அது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாவிட்டாலும், நான் ஏற்கனவே தெரிஞ்சதற்கு முரண்பட்டு இருந்தாலும், எப்படினாலும் முதல்ல பைபிள் என்ன சொல்றது நான் கேட்கணும். அது தொடர்பான திருச்சபை மரபை, ட்ரெடிஷன் இல்லையா, சர்ச் ட்ரெடிஷன்ஸ் அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்கும். ஒரு தலைப்பு குறித்த அனைத்து போதனைகளையும் எப்போதும் முழுமையாக ஒருங்கிணைக்க முடியாமல் போகலாம் இல்லையா. ஒரு தலைப்பு எடுத்தா எல்லாத்தையும் அதை பத்தி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு ஒருவேளை கிடைக்காம போகலாம். ஆனால் பெரும்பாலான வேத பகுதிகளை சிறப்பாக ஆதரிக்கும் வகையிலான கோட்பாடுகளை உருவாக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த இடத்துல கோட்பாடுகளேன்னு வந்திருக்குது. இந்த டாக்டரினுக்கு இன்னொரு ஒரு யூஸ் பண்ற வார்த்தை தான் உங்களுடைய உபதேச கோட்பாடுகள்னு போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும், இந்த டாக்டரின்ஸ். சரியா? அப்போ முழுமையான அணுகுமுறைன்னா நான் அறகுறையாகவோ ஏற்கனவே இருந்த மனசுல வச்சுட்டு இருந்த கருத்தோட இருக்க மாட்டேன். 2வது, உள்ளடக்கத்தையும் சூழலையும் பிரித்தறியும். செப்பரேட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரம் கண்டென்ட். உள்ளடக்கம்னா கான்டென்ட், அது பைபிள்ல இருக்கக்கூடிய இந்த வேத பகுதி, இந்த புஸ்தகம், அந்த வசனம், அந்த சம்பவம். இப்போ அதை இப்போ நான் வாசிக்கும் போது இல்லையா, நான் தியாலஜிக்காக அதை வாசிக்கும் போது அதில் கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். நாங்கள் சொல்லுவோம் கான்டெக்ஸ்ட் இஸ் த கிங் அப்படின்னு எங்களுக்கு பைபிள் காலேஜ் சொல்லி தருவாங்க. கான்டெக்ஸ்ட் இஸ் த கிங், அதாவது அந்த வேத பகுதியின் மைய பாடம் தான் அந்த வேத பகுதியையும் அந்த வேத நூலையும் புரிந்து கொள்ள உதவும். The context is the central thing. Actually, கான் சொன்னாலே சென்ட்ரல் அர்த்தம். டெக்ஸ்ட்னா வேத பகுதி, கான்டெக்ஸ்ட்னா the central lesson of that particular text. நான் எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதியினுடைய மைய பாடம் அதுதான், மைய கருத்து அதுதான். அதை புரிஞ்சுக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கரெக்டா ப்ரீச் பண்ணவே முடியாது. மைய பாடத்தை கண்டுபிடிச்சுக்கணும். 21ஆம் நூற்றாண்டின் கலாச்சாரத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரத்திற்காக அத்தகைய கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாலும் வேதாகமம் எழுதப்பட்டது என்பதை நினைவில் கொள்வது அவசியம். அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், இன்றைக்கு நாம வளர்க்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டு எழுதினவங்களாம் முதல் நூற்றாண்டு, அதுக்கு முந்தின நூற்றாண்டு. அதனால அன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, சூழல்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் படிக்கும். நம்ம பேக்ரவுண்ட் பார்க்கணும் இல்லையா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கணும், ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கணும். சரி, வேதாகம காலத்தில்
அரசாங்கமும் பொருளாதாரமும் இன்று நமக்கு முற்றிலும் அந்நியமானது. வேதாகம காலத்தின் அரசாங்கம், வேதாகம காலத்தின் பொருளாதாரம் இன்னைக்கு உள்ளது மாதிரி இருக்குதா? இல்லை. கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரம் ஆகியவை இன்று வியக்கத்தக்க முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேதாகமம் இன்று நமக்காகவே பிரத்யேகமாக எழுதப்பட்டது போல வாசிப்பது இயல்பானது. ஆனால் அது அப்படி அல்ல. அதற்கான வேதாகமத்தின் மதிப்பு குறைந்து விடுவதில்லை. அதனால உலகம் மாறலாம், காலம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், அரசாங்கம் மாறலாம், நவீன உலகம் வரலாம், டெக்னாலஜி வரலாம், எது வந்தாலும் வேதம் மாறாது, வேத சத்தியங்கள் மாறாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கலாச்சார சூழலை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இதன் பொருள். வேதாகமத்தின் உள்ளடக்கம், கண்டென்ட் அல்லது செய்தி இருக்கு இல்லையா, அது காலத்தால் அழியாது. ஆனால் அதன் சூழல் அல்லது கலாச்சாரம் அப்படி அல்ல. இடையிலான வேறுபாட்டை அறிந்து கொள்வது உங்களை இறையிலை வளர்ப்பதில் முக்கியமான பணி. அப்போ இன்றைக்கு நாம இருக்கக்கூடிய சூழல், அன்னைக்கு என்ன சூழல் அது எழுதப்பட்டது, அதே போல நாம இன்றைக்கு இருக்குதா அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த என்ன பிரின்சிபிள்ஸ் அல்லது எந்த பாடத்தை நாம எடுத்து இப்ப இருக்கிற மனிதர்களுக்கு அதை பொருத்தி பார்க்க முடியும் என்று நாம் பார்க்க வேண்டும். மூணாவது, சூழலுக்கு ஏற்ப புதுப்பித்தல் போட்டு அப்டேட் த கான்டெக்ஸ்ட். அடுத்த உள்ளடக்கத்தையும் சூழலையும் பிரித்தறிந்த பிறகு அந்த உள்ளடக்கத்தை உங்கள் சொந்த கலாச்சாரத்திலோ அல்லது நீங்கள் சென்றடைய விரும்பும் கலாச்சாரத்திலோ பொருத்தி காண வேண்டும். நல்ல மெய்ப்பன் என்ற இயேசுவின் உருவகம். இப்ப இயேசுவுக்கு நல்ல மெய்ப்பன்னு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, நல்ல மெய்ப்பன். எல்லாரும் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி வைக்க கூடாது. சரி, எனக்கு அது எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணாம வீடியோ போட்டா தான் நான் கொஞ்சம் நல்லா டீச் பண்ணுவேன். நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் ஏதோ என் கம்ப்யூட்டரை பார்த்து பேசின மாதிரி இருக்கும். அப்போ நான் கம்ப்யூட்டருக்கு பேசும்போது சும்மா ரொம்ப உங்கள் முகத்தை பார்த்து எப்படி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அதை வச்சு பேசுறது அது மிஸ் ஆகிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கோ. கர்த்தர் உங்களுக்கு நிறைய டேட்டாவை தருவாரா, உங்களுக்கு நிறைய டேட்டா ஆன்லைன்ல, அது என்னது மொபைல் டேட்டா, ஆமாம், நிறைய தந்து ஃபாஸ்ட்டாக 5G தந்து உங்கள் கிளாஸ் நல்லா அட்டன் பண்ண உதவி செய்வாரா? இல்லை என்னெல்லாமோ பண்றது, செய்ய மாட்டாரா என்ன? ரைட், ஆமா. அடுத்தது பார்ப்போம். நல்ல மெய்ப்பன் உருவகம் இருக்குது. இப்போ ஆடு மாடு மேய்க்கும் கலாச்சாரத்திற்கு பொருள் பொருந்தா இருக்கு. சரி, அது இப்போ உலகம் முழுவதும் இருக்குது இல்லைங்களா? எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது, இந்த மேய்ப்பனை பார்க்குறோம், ஆடை பார்க்குறோம். எங்கேயாவது ஒரு இடம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இட் இஸ் எவ்ரிவேர். ஸோ நமக்கு ஈஸி. ஒரு மேய்ப்பன் வழி நடத்திட்டு போறதை பார்க்குறோம் இல்லையா, அப்போ அந்த வேத பகுதியை புரிஞ்சுக்க முடியும். யோவான் 10ஆம் அதிகாரம் ஆகட்டும் அல்லது பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 23 ஆகட்டும். ரைட், அடுத்தாப்புல ஆல் ரைட், அடுத்தாப்புல என்ன பார்க்குறோம்? சரி, ரைட். ஆனால் நவீன நகரவாசிகளுக்கு அது சற்று தெளிவட்டதாக தோணலாம். சரி, ஒருவேளை நிறைய பிள்ளைகள் சிட்டிக்குள்ளே வளருது, அவங்க இதை பார்த்துருக்க கூட மாட்டாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு அது புரியாது. அப்போ நம்ம அதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நவீன நகரவாசிகளுக்கு இது சற்று தெளிவட்டாக தோணலாம். தம் மக்களை கவனித்து தேவையை நிறைவேற்ற செய்ய ரட்சகன் செய்தி நவீன காலத்திற்கு ஏற்ற உருவங்களை கொண்டு உங்களால் புதுப்பிக்க முடியுமா? ஆதி ஆகமத்தில் விவரிக்கப்பட்டுள்ள படைப்பு குறித்த அறிவியலுக்கு முந்தைய ப்ரீ சயின்டிபிக் காலத்துல உள்ளது தானே அது. அறிவியலுக்கு முந்தைய கண்ணோட்டம் அறிவியல் சார்ந்த கலாச்சாரத்திற்கு சவாலாக அமைந்து கொடுப்போம். நிறைய காரியங்களை இன்னைக்கு சயின்ஸை படிச்சதுனால நாம் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு இன்னைக்கு உள்ள மனுஷர்களுக்கு மனசு வராது. உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்துல என்ன போட்டிருக்குது, என்ன போட்டிருக்கும், எவல்யூஷன் தியரி, EVOLUTION, பரிணாம கொள்கை. அது குரங்குல இருந்து மனுஷன் வந்தா அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதை படிச்சுட்டு அப்போ ஆதி ஆகமத்தை படைப்பை பத்தி படிக்கும்போது நிறைய பேருக்கு அது கேள்வி உண்டாகும். அதாவது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கேள்வி உண்டாகும். இன்றைக்கு இங்கிலாந்துல நிறைய பேர் அந்த தியரி தான் நம்புறாங்க, நிறைய கிறிஸ்தவம். ஆயினும் இருப்பவை அனைத்தையும் கடவுளை படைத்தார்ந்த அடிப்படை உண்மை என்று அமைந்தது போல என்று உண்மையாக என்னைக்கும் சத்தியம் மாறாது. என்றைக்கும் உண்மையாக சத்தியமா இருக்கும். அடுத்தது 4, முரண்பாட்டின்மை உறுதி செய்தல், என்ஷோர் கொஹீரன்ஸ். வாழ்க்கையில் ஒரு துயர சம்பவம் நிகழும் போது இது நடக்க வேண்டியதுதான் என்று மக்கள் சார் வாய்ஸ் கேட்கல சார், ஸ்டில்ல இருக்குங்க.
தங்கள் வாழ்க்கையின் மீது தங்களுக்கு கட்டுப்பாடு இருப்பதாகவும் தாங்களே உண்மைகளை முடிவு அதை சரி செய்ய கடவுள் போராடி கொண்டிருப்பதாக கருதுகிறார். ஆமா, அப்படிலாம் நம்பிக்கைகள் இருக்கு. ஒரிஜினல் கிரியேஷன் போயிடுச்சு, அது இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து பழசு வந்து நல்லா இருந்து ஒரிஜினல் கிரியேஷன் இப்ப இல்ல, எல்லாம் மாறிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் எதிராக இருக்கிறார் என்பது போன்ற முரண்பாடாக தோன்றும் உண்மைகள், பேரடாக்சஸ் இங்கிலீஷ்ல. இயேசு முழு கடவுளாகவும் இருந்தாரு, முழு மனுஷனாக இருந்தாருன்னு சொல்றது நமக்கு வேண்டாம். நீங்க நம்ம ஓகே, அதெல்லாம் என்ன, இதெல்லாம் பிரச்சனையா நினைக்கலாம். ஆனா அதனால எவ்வளவு தவறான உபதேசங்கள் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. கிறிஸ்டாலஜி வரும்போது அல்லையா, அடுத்த பாடம் வந்து நமக்கு ப்ராப்பர் தியாலஜி, முறையான இறையல். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய தவறான கொள்கைகள், நம்பிக்கைகள், உபதேசங்கள் கிறிஸ்துவை பற்றியே நிறைய இருக்கு. கிறிஸ்துவனுடைய மனிதத்தன்மையை பற்றி, அவருடைய தெய்வீகத்தன்மையை பற்றி. ஆயினும் நம் இறையலை முடிந்தவரை சீரானதாகவும் முரண்பாடற்றதாகவும் இருக்க வேண்டும். கடவுள் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறார் என்றும், அதே சமயம் அவர் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கவில்லை என்றும் நாம் கூற முடியாது. ரெண்டு முரண்பட்ட கருத்தை நாமளே சொல்லக்கூடாது. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்திச்சு, ஆமா. அடுத்தது ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தல, அப்படித்தானே? ஆமா. அப்படி எல்லாத்துக்கும் ஆமா ஆமா சொல்றவங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்காங்க. இப்ப எனக்கு தான் நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் இருக்குன்னு ஓகே. ஸோ அதனாலதான் எனக்கு உங்க வீடியோன்னு தெரியல. ரைட், கொஞ்சம் இருங்க, நான் செக் பண்ணேன். ஆக்சுவலா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரைட், திஸ் இஸ் ஃபைன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஓகே, ஆல் ரைட். இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ அடுத்தது ஒரு எச்சரிக்கை, வார்னிங், அது பார்த்துடலாமா? இறையியலை அணுகுவதில் அல்லது பயில்வதில் 2 தனித்துவமான வழிகள் உள்ளன. முதல் அணுகுமுறை, இத்துறையில் உள்ள அதிகாரப்பூர்வமான அறிஞர்கள் கருத்துக்களை படித்து அவர் நிலைப்பாட்டை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இப்போ நான் வர்றேன், இது நிறைய லுதரன் பீப்புள்கிட்ட பேசினா அவங்க எப்பவுமே மார்ட்டின் லூத்தர் சொன்னாரு, மார்ட்டின் லூத்தர் இதைத்தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. மறுபடியுமா பிரச்சனை எனக்கு? இது என்ன பிரச்சனை? கொஞ்சம் கண்டினியூவா இதாக மாட்டேங்குது. உங்களுக்கு நான் அப்பப்ப ஸ்டக் ஆகுது. எல்லாமே கரெக்டா. ஒரு நிமிஷம் இல்லை. கேக்குதா? சார் கேக்குது, ஆனால் வீடியோ கிளியரா இல்ல. ப்ராப்ளம் வந்திருக்கு. மற்றவங்களுக்குலாம் வீடியோ எப்படி இருக்கு? எனக்கு கரெக்டா இருக்கு. வாய்ஸ் அண்ட் வீடியோ ஒண்ணு வரல. ஓகே, வெயிட் பண்ணலாம். அதாவது அவங்க
ஒரு மாதிரி stuck ஆன மாதிரி ஒரு ஆகுது. ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால கூட இருக்கலாமா தெரியல எனக்கு. இப்ப வாய்ஸ் கேக்குதா? மொத்தத்துல விட்டு விட்டு தான் கேட்டுட்டு இருக்குதா? ஆமா, விட்டு விட்டு கேக்குது. வாய்ஸ் இப்போ கிளியர். வாய்ஸ் பிரேக் ஆகி கேட்குது. அப்படி இருக்க கூடாதே. ஷோ சார் கண்டினியூ பண்ணுங்க பார்க்கலாம். நானே மொபைல்ல ட்ரை பண்றேன். சுரேஷ் சார் நீங்க மியூட் பண்ணுங்க. சார் வீடியோ ஆஃப் பண்ணிட்டா வாய்ஸ் மட்டும் கிளியரா கேட்கும். ஆமா சார், வீடியோவை நீங்க ஆஃப் பண்ணி பேசுனீங்கன்னா வாய்ஸ் கிளியரா கேட்கும். ஆமா. இப்ப பேசுங்க சார். மியூட் பண்ணிட்டாரு சார். மைக் ஆஃப் பண்ணிருக்கு, ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணலாம். இப்ப எப்படி இருக்குது? ஓகே சார், பேசுங்க பார்க்கலாம். சரி, இதே கண்டினியூ பண்ணட்டா? ஓகே. ஒரு லேப்டாப். இப்போ இதை முடிக்கிறோம். ஒரு எச்சரிக்கை, இறையலை அணுகுதுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் லைன் வாசிச்சேன். இறையல் குறித்த பல சிறந்த ஆதாரங்கள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை முக்கிய கருத்துக்களில் ஒருமித்த உடன்பாட்டை கொண்டுள்ளன. இறையியலாளர்களான மில்லார்ட் எரிக்சன், வெயின் க்ரூடாம், நார்மன் கேஸ்லர், இவங்களாம் பெரிய தியாலஜிஸ்ட். ஓடாம், லூயிஸ் பெக்காஃப், சார்ல்ஸ் ரைரி, என்னுடைய ஃபேவரட் வந்து சார்ல்ஸ் ரைரி, பால் என்ஸ், ஆலிவர் பஷ்வல் மற்றும் பலர் முறையான இறையியல் குறித்து பெரிய நூல்கள் எழுதியுள்ளனர். இந்த இறையியலாளர்களின் இறையியல் நூல்கள் மிகவும் பரிந்துரைக்கப்படுகின்றன. நம்ம அதை கரெக்டாக எடுத்துக்கணும். குறிப்பாக எரிக்சனின் நூல்கள் மிகவும் சிறந்தது. உங்கள் ஆய்வில் இந்த நூல்கள் ஆதாரங்களாக பயன்படுத்தும். நீங்க ஏதாவது படிச்சு பார்க்க அதிகமாக விரும்பினா. அதனால அவர்கள் கூறுவதை அப்படி ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. அது பைபிள்ல இருக்கான்னு பார்க்கணும். வேதாகமத்தின் அடிப்படையிலான ஒரு இறையியலாளர் எழுதுவதை அல்லது சொல்வதை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தின் படி சொல்றார். சரி, மார்ட்டின் லூதர் சொல்லியிருக்கிறாரு, ஜான் கால்வின் சொல்லியிருக்கிறாரு, வில்லியம் பௌத் சொல்லியிருக்கிறாரு, அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, அந்த தியாலஜன் இந்த ப்ரீச்சர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நீங்க எங்கனாலும் நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேவரட் ஆட்களை, அவங்கள பிடிச்சதுனால அவங்க பேசுவாங்க. அந்த பழக்கத்தை நீங்க விட்டுடுங்க. சொன்னாங்களா, பைபிள் படி சொல்லியிருக்காங்களா, பிரைஸ் எல்லாம். சரியா? அவ்வளவுதான். பவுல் கூட அதை சொல்றார், நீ என்ன பார்க்காத நான் சொல்ற உபதேசத்தை பாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம். நம்ம கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்து பவுல் எந்த அளவுக்கு மக்களை எச்சரிக்கிறார் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வச்சுக்கோங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் என்னது இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புறதை பற்றி நான் ஆச்சரியப்படுவேன். அதாவது சில நேரத்தில் அப்படி நடக்குது. கொஞ்ச நாளைக்கு ஒரு உபதேசத்தை கேட்கறது, அப்புறம் அதே நம்பிட்டு இருக்கிறது, அப்புறம் மாறுறது, நம்பிட்டு இருக்கிற மாறுறது. இப்போ உண்மையிலே வேத வசனத்தின்படி நீங்க மாறிட்டீங்களா, பிரச்சனை இல்லை, கரெக்ட், உங்களை பாராட்டல். பைபிள் வசனத்தின்படி மாறி இருக்கீங்க, அது ஓகே. ஆனா தவறான ஒரு மாற்றத்துக்குள்ள வந்துடக்கூடாது. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள்.
அன்றி அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, பவுலே சொல்றார், நாங்கள்னா அப்போஸ்தலர்களாகிய நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றார். முன் சொன்னதை நான் மறுபடியும் சொல்றேன். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லது. மேலும் சகோதரர், என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படி ஆனதில்லை என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதை நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவ அதை எனக்கு வெளிப்படும். இந்த ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு தேவை. நீங்க எந்த ஒரு சபைக்காகவும் உங்க வைராக்கியத்தை காட்ட வேண்டாம். நீங்க எந்த ஒரு தேவ மனிதர்களுக்காகவும் உங்க வைராக்கியத்தை காட்ட வேண்டாம். உங்களுக்கு விருப்பமா இருந்தா பண்ணுங்க. இதை நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். நான் அதை பண்றது இல்லை. நான் நிறைய தேவ மனிதர்கள் இப்பவும் பார்க்குறேன். பார்த்து உயிரோட இருந்து இப்போ அவங்களோட இல்லாம இருந்திருக்கிறேன். அவங்க இப்ப இல்லை. நான் பழைய இருக்கிறவங்க கூடலாம். உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன், நான் எஃப்எம்பிபியில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் கூட இருந்திருக்கிறேன். அவங்க ஆஃபீஸ்லேயே 3 மாதம் ஒர்க் பண்ணேன். பேட்ரிக் ஜாஷோ அண்ணனை பலமுறை நான் பார்த்துருக்கிறேன். எம்பிள் ஜெபசிங் அண்ணனை பார்த்துருக்கிறேன். டாக்டர் அவரு சாம் கமலேஷன், டாக்டர் புஷ்பராஜ், இவங்கெல்லாம் புஷ்பராஜ் இப்பவும் இருக்கார். ஸ்டான்லி அண்ணன், ஸ்டான்லி அண்ணன் 2 முறை இப்போ ரீசெண்டாக போன வருஷம் பார்த்துட்டு வந்தேன். 1/2 மணி நேரம் பேசிட்டு, டைமே கிடைக்காது அவர்கிட்ட. வெள்ளூர் பேர் போது டைம் வாங்கி ஒரு நண்பர் மூலமா அவரோட 1/2 மணி நேரம் பேசி நாங்கள் நிறைய விஷயங்களை கொஞ்ச நேரத்தில் கரெக்டாக சொல்லிட்டார். 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு. 5 நிமிஷம் கூட கிடைக்காது அவருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு வந்து செகண்ட் டைம் நான் மறுபடியும் அவரை பார்க்க போனேன். அப்போ அவரு யூடியூப்ல சில 3-4 போதர்களோட சேர்ந்து அவர் அதை சில காரியங்களை தெளிவுபடுத்துறாரு. நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல 2-3 அந்த ப்ரீச்சர்ஸ் பேர்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவங்க கொஞ்சம் சேர்ந்து இவர்கிட்ட இன்டர்வியூ நடத்துறாங்க. ஒரு 3 எபிசோட நான் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட போய், பரவாயில்ல நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் சொல்லட்டுமா, எனக்கு பிடிச்ச ஒரு இன்னைக்கு உள்ள ஒரு நல்ல டீச்சர் தான். பட் எனக்கு அவரிடத்துல சில விஷயங்களை கருத்து வேறுபாடு. நான் அதை அவர்கிட்ட பேசவே இல்லை. ஒரு நல்ல மனிதர் அவர் இல்லையா, அவங்க இருக்கிறார். இன்னும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம். இன்னைக்கு கூட இப்ப கொஞ்சம் முன்னால நான் மதியானம் அவருடைய ஒரு டீச்சிங்கை கேட்டுட்டு இருக்கேன். பட் எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்குவீங்களான்னு கேட்டா நோ 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 நோ. சில விஷயங்களை அவங்க வேறுபடுகிறது இருப்பாங்க இல்லையா. நீங்க அது மேலோட்டமா உங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்கள பாராட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவங்கள பார்த்து பேசுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க தொடர்ந்து அவர் தான் சொன்ன சரி, இவர் சொல்றதான் சரி, எனக்கு அந்த அண்ணனை தான் பிடிக்கும், இந்த அண்ணனை தான் பிடிக்கும்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த தியாலஜி படிச்சு பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மார்க் கிடைக்கும், டிகிரி கிடைக்கும். மற்றபடி நீங்க பெரியசா ஒன்று மாற்றத்துக்கு வர மாட்டீங்க. மார்க் கிடைச்சிக்கிட்டு டிகிரியும் கிடைச்சிட்டு ஒரு மாற்றம் இல்லாம, ஒரு நல்ல மாற்றம் இல்லாம இருந்து என்ன பிரயோஜனம்? வேஸ்ட் தானே. நான் தியாலஜி இங்கே தான் படித்தேன், பைபிள் காலேஜ். டாக்டர் பாபுரிஸ் இப்பவும் இருக்காரு. அவர் தான் இப்போ தியாலஜி டீச்சர் எங்கள் காலேஜ், மெயின் டீச்சர் அவர் தான். ஆனால் அவர் கரெக்டாக சொல்லி தந்ததுனால அப்படியே ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய, ரொம்ப க்ளோஸ். அவர் நான் ஒரு வாரத்துக்கு 2 நாளாவது அவர் வீட்டுக்கு போயிட்டேன். பக்கத்தில் தான் குடியிருக்கார். போய் சும்மா உட்காந்து பேசிட்டு ஆலோசனை கேட்டுட்டு வரும். ஆனால் அவர் சொல்றதான் சரின்னு நான் சொன்னது கிடையாது வரை. அவர் ஒரு நல்ல டீச்சர் அப்படி சொல்லுவேன், அவ்வளவுதான். நம்ம பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களை தான் கத்துக்கிட்டேன். அதனால அருமையானவர்களே, நானே எடுக்கிறேன், ஐயா ரவி ஐயா அப்படின்னு ஒன்றும் நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க பைபிள் படிச்சுட்டு கரெக்டா இருந்தா போதும். ஓகே. செயல்முறையின் கடைசி கீழே வந்திருக்குது. மேற்குறிப்பிட்ட வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். ரைட். அடுத்து லாஸ்ட் பேஜ்ல முறையான இறையல் பிரிவுகள், அதான் நம்ம சொல்லிட்டோமே, கரெக்டா இருக்கு பாருங்க. வேதாகமியல், கடவுளை பற்றிய இறையல், அதை முறையான இறையல்னு சொல்லி சொல்லுவாங்க. பிதா இயல்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து இயல், பரிசுத்தாவியல், தேவதூரியல், மனித இயல், பாவ இயல், ரட்சிப்பியல், சபையியல், இறுதிக்காலை. அப்ப இறையலை அடுத்தது இறையலை பற்ற ஆய்வுத்துறையில் ஒப்பிடலாம். நிறைய இருக்கு ஒப்பிடுறதுக்கு. சரியா, நான் இப்போ ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. போன கிளாஸ்ல இப்படித்தான் நம்ம கரெக்டா 7:50க்கு ஒரு பிரேக் போட வேண்டியதாச்சு. அவ்வளவுதான், 2 நிமிஷத்துல முடிச்சு. முறைப்படுத்தப்பட்ட இறையல் மட்டும் தற்காப்பியல். தற்காப்பியல்னா அது அப்பாலஜெட்டிக்ஸ். அதாவது நம்ம கத்துக்கொண்ட வேத சத்தியங்களை எதிராக யாராவது பேசினா, அது வேற மதத்தவங்களா இருக்கலாம், வேற சபை பிரிவினர் இருந்தா, அவங்களுக்கு பொறுமையா நிதானமா எப்படி பேசுறது. இதுக்கு ஒரு வசனம் நான் சொல்லிடுறேன் இல்லையா. அது
2 பேதுரு 2 1 பேதுரு 2 15. சரி, அதை நான் 3 15, 1 பேர் 3 15. அப்புறம் நான் கிளாஸுக்கு பிறகு சொல்றேன். அதுதான் இந்த தற்காப்பியலுக்கான ஒரு முக்கியமான ஒரு வசனம். நான் இதுல போட்டிருக்கணும், பட் நான் போட்டிருந்து நினைச்சேன், போடாம விட்டுருவேன். நோ ப்ராப்ளம். அதை பத்தி நம்ம நம்பிக்கைகளை எப்படி பகிர்ந்து கொள்வது, அவங்கள அவங்கள சம்மதிக்க வைக்கிறது நம்முடைய நோக்கமா இருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இதாங்க சரி, சரின்னு சொல்லி, ரைட்டா? சரி, ஓகே. கடைசி 2 முறைப்படுத்தப்பட்ட இறையல் மற்றும் தத்துவம். தத்துவம் இருக்கு, நிறைய தத்துவங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஒரேடியா தப்புன்னு சொல்லிட முடியாது. அப்ப தத்துவத்தை பின்பற்றவங்க, தத்துவ ஞானத்தை பின்பற்றவங்க, தத்துவ ஞானிகளை பெருசா பாக்குறவங்க, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், அப்படி இப்படின்லாம் பேசுறவங்கள நீங்க பேச்சு குத்தப்படுத்தக்கூடாது. நமக்கு ரொம்ப ஓவர் தியாலஜிக்கலா போய், ஓவர் ஸ்பிரிச்சுவலா போய், அவங்கெல்லாம் ஒரு மோசமானவங்க, அவங்கெல்லாம் மதத்தை சார்ந்தவங்க, அவங்க கடவுளை அறியாது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்படி கிடையாது. அது அப்படிலாம் நமக்கு ஒரு ப்ரெஜுடிஸ் வரவே கூடாது. தேர் ஷுட் நெவர் பி a தியாலஜிக்கல் ப்ரெஜுடிஸ். எனக்கு ரொம்ப தெரியும், இப்பதான் தெரியுது, போய் சொல்லி அவரை அரிஸ்டாட்டில். நான் படிப்பேன் அரிஸ்டாட்டில், நான் புக்கை படிப்பேன், இந்த தாட்ஸை படிப்பேன், நல்லா இருக்கும். அவங்க மூலமாவும் கர்த்தர் வந்து உலகத்துக்கு வெளிப்படுத்துறாருங்கிறத நம்ம அடுத்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால லாஜிக்ஸ் இருக்குது, என்னன்னா மறுக்க முடியாத ஒரு இதா இருக்கும், அதான் லாஜிக். ஆனா அது சில நேரத்துல அந்த லாஜிக் வந்து வசனத்தை ஏற்றுக்கொள்ளதுக்கு உதவாது. அவங்க அதிலேயே பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லணும், ஓ எஸ், லாஜிக்கலி இட் இஸ் ரைட், பட் ஸ்பிரிச்சுவலி இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. குறிப்பா மிராக்கிள்ஸை நம்பாம போயிடுவாங்க. ரேஷனல் தாட்ஸ் எல்லாத்தையும் இருக்குது. அது எப்படி செங்கடல் 2 பிளந்துச்சு, அது எப்படி யோர்தான்ல கால் பட்டோன்னு 2 பிளந்துருச்சு, அது எப்படி மிராக்கிள் நடந்துச்சு, அது எப்படி வானத்துல இருந்து அக்னி வந்துச்சு, அது எப்படி இந்த ரதத்துல எலியாவை கர்த்தர் கொண்டு போனாரு, இதெல்லாம் வந்து ரேஷனல் மைண்டு ஒத்துக்காது. ரேஷனல் மைண்டுன்னு எல்லார்ட்டையும் இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. ஆனா ரேஷனல் மைண்டு, பகுத்தறிவாத சிந்தை மட்டும் இருந்தா பைபிளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, ரைட் now I just stop here and take 5 minutes and we'll get back.
சரி, ஆரம்பிச்சலாமா? ஓகே. இரண்டாவது பாகம் பரிசுத்த வேதாகம இயல் அல்லது பைபிள் இயல். இதுல என்ன கவர் பண்றோம்னா ஒரு 8-10 டாபிக் இருக்குது. முதல்ல வந்து வெளிப்பாடு, ரெவலேஷன், இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கோ. பரிசுத்த ஆவியினால் அருளப்படுதல், இன்ஸ்பிரேஷன். வேதாகமத்தின் பிழையற்ற தன்மை, இன்னரன்சி ஆஃப் த ஸ்கிரிப்சர். வேதாகம அளவீட்டு முறை, கெனானிசிட்டி. பரிமாற்றம், டிரான்ஸ்மிஷன். மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். பரிசுத்தாவின் ஒளியூட்டுதல், இல்லுமினேஷன். வேத வியாக்கியானம், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர். வேதாகமத்தின் அதிகாரம், த அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர். வேதாகமத்தின் மேலான தன்மை, த சுப்ரீமசி ஆஃப் த ஸ்கிரிப்சர். இதுதான் நினைச்சிடாதீங்க. நம்ம இந்த தியாலஜி படிப்புக்கு, இந்த பிடிஹெச் படிப்புக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவ்வளவு வேற ஒன்று. சரிங்களா? ஓ இவ்வளவுதானா, ஓ அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஒரு நிறைய இருக்கு. ஓகே, இப்போ ஒரு முறை அப்படியே நீங்க பாருங்க. அதுல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கஷ்டமா தெரியுதா? இல்லதானே? ஈஸியான டாபிக்ஸ் தானே அது. ஓகே, சரி, பாத்துட்டீங்களா? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். பார்க்காமலே நீங்க அதை பார்க்க கூடாது. அந்த நோட்டை பார்க்காமலே இந்த டாபிக்ஸை சொல்லுங்க. அதுதான் உங்களை பார்க்க சொன்னேன். நோட்டை அந்த நோட்டை பார்க்காமலே அந்த டாபிக்ஸ் உங்க மைண்ட்ல என்னெல்லாம் நம்ம இந்த தியாலஜிக்கல் ஸ்டடியில, இந்த யூனிட்ல, இந்த பிப்ளியாலஜில நாங்க வந்து இந்த காரியத்தை படிக்க போறோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாப்பா. ஏத்தலான்னு யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, ஐயா தெரிஞ்சது சொல்லலாமா? தெரிஞ்சதான் சொல்லுங்க, தெரியாத சொல்ல முடியாதுல்ல. சொல்லுங்க. வேதத்தின் வெளிப்பாடு, வேத வியாக்கானம், அப்புறம் வேதத்தின் அதிகாரம், வேதாகமத்தின் அதிகாரம், பரிசுத்த ஆவியினால விடுதல், பரிமாற்றம். சரி, பரவா. ஓகே, இப்போ நீங்க எல்லாருமே நீங்க இதை வந்து என்ன பண்றீங்கன்னா ஞாபகப்படுத்திடுவாங்க அடுத்த முறை. இது என்ன கேள்வி கேட்பேன்னா, வேதாகம இயலில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடத்தலைப்புகள் அப்படின்னு கேட்பேன். அப்படி கேட்டா நீங்க இந்த 10 சொல்லணும். ஆனா முதல்ல 2 இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்டர் மாறக்கூடாது. அங்க ஆரம்பிச்சுட்டா மத்த எல்லாம் சொல்லணும். சரிங்களா? சொல்ல போனா அந்த 6-7 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் கரெக்டா வந்துருக்கு. இப்ப வாசிப்பதற்கு செய்முறை நமக்கு சில பிராக்டிக்கல் காரியம் இருக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வரைக்கும் வாசிக்க போறோம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வரைக்கும் பார்க்கலாமா? சில யாருக்காவது மைக் ஆஃப் பண்ணி வைக்கணும், மைக் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. சத்தம். பாஸ்டர் ஸ்பைஸ், நீங்க மைக் ஆஃப் பண்ணிருங்க. பாஸ்டர் ஸ்பைஸ், மைக் ஆஃப் பண்ணிக்கணும். அப்போ 18 இருந்து 21 வரைக்கும் நாம பார்க்க போறோம். நான் வாசிக்கிறேன், நீங்களே அங்க வாசிங்க, சேர்ந்து வாசிப்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டானதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இது ரொம்ப முக்கியம். ரைட், என்ன பார்த்தோம்? ரோமர் 1:18 முதல் 21. சரி, இனி சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த 3 ஆச்சா, அங்க போயிட்டு வரும்.
சங்கீதம் 19 முதல் வசனம் என்னன்னா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. ஓகே, அந்த 19ஆம் அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்கு? 14 வசனம் இருக்கு. இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீதுன்னு தலைப்பு சொல்லுது. இவர் சங்கீதக்காரனாய் தாவீது எந்த சங்கீதம் எழுதினாலும் அவர் ஒரு நோக்கத்தோட தான் எழுதுவாரு. சரி, தாவீது எத்தனை சங்கீதங்கள் எழுதினாருன்னு யாரா சொல்ல முடியுமா? இந்த 150 சங்கீதங்கள் இருக்கு இல்லையா, தாவீது எத்தனை சங்கீதங்கள் எழுதினார்? 72 சார். 72 சார். ஓகே, 72, 73 எல்லாம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆமா, ஒரு 50% அவர் எழுதியிருக்கிறார். இந்த ஒவ்வொரு சங்கீதத்தையும் அவுட்லைன் போடுவோம் இல்லையா, அதை டிவிஷன் பண்ணுவோம், அதை பிரிச்சு பார்ப்போம் இல்லையா. அதுல இந்த அதிகாரத்தை 2ஆ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் முதல் 6 வசனம் ஜெனரல் ரெவலேஷன் ஆஃப் காட். ஜெனரல் ரெவலேஷன் ஆஃப் காட், தேவனுடைய பொதுவான வெளிப்படுத்தல். தேவனுடைய பொதுவான வெளிப்படுத்தல் அல்லது படைப்பின் மூலம் தேவன் வெளிப்படுத்தின காரியங்கள் தான் பொதுவான வெளிப்படுத்தல், ஜெனரல் ரெவலேஷன். 2வது பகுதி அந்த 7ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் உள்ள அந்த வசனங்கள், அது தேவனுடைய சிறப்பான வெளிப்படுத்தல். இட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை தான் அது. அப்போ தேவனும் தன்னுடைய படைப்பின் மூலமாக தன்னை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இது எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டாச்சு. தேவன் தன்னுடைய வசனத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது யாருக்கெல்லாம் பைபிள் இருக்குதோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தேவன் தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி விட்டார். இது ஆண்டவர் இயேசுவை அறிந்தவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். இப்ப இந்த உலகத்துல இந்த 3 விதம் தான் இருக்கு பாருங்க மனிதர். கிறிஸ்தவர் அல்லாதவர் இருப்பாங்க. அப்ப நம்ம கேட்போம், கிறிஸ்தவர் இல்லாதவர்லாம் எப்படி பரலோகத்துக்கு போவாங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்பீங்க. அவங்களுக்கு தான் பைபிள் இல்லையே, அவங்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்ல ஆட்கள் இல்லையே. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஏன்னா ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தா தெரியும். நம்ம அதுக்கு முன்னால போறதுக்கு முன்னால இங்க முடிச்சுக்கலாம். அப்போ இந்த 6 வசனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த படைப்பின் உச்சம் என்று சொல்ல போனா பொருள் சார்ந்த ரீதியில அது சூரியன் தான். படைப்புகள் எல்லாம் ரொம்ப அற்புதமான சூரியன். சூரியன் மட்டும் இல்லைன்னு வைங்க, ஒண்ணுமே நம்ம பார்க்க முடியாது. படைப்பின் மகுடம் மனிதன். ஸோ இந்த 2 தான் உலகத்துல. மனிதன், ஜீவன்கள்ல உயிர் உள்ளதுல மனிதனும், உயிரற்றதுல சூரியனும் தான். அந்த சூரியனை பத்தி, அதனுடைய செயல்பாட்டை பத்தி அங்க சொல்லிருக்கு. ஏன் அதை எடுத்தாலும் அது வெளிச்சத்தின் கொடுக்கக்கூடியதா இருக்கிறதுனால ஆண்டவர் தான் எடுத்துருக்கு. அதே மாதிரி வேத வசனம் வெளிச்சத்தை கொடுக்கறதுனால நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய வேதம் குறைபட்டது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதை ஞானியாக்குறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றைக்கும் நிலைக்கிறதும், கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் நீதியுமா இருக்குன்னு 6 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவள் பொன்னிலும் மிகுந்த ரசம் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தெளிவு தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரவுள்ளதுமா இருக்கிறது, அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன். உண்மைதானே? வேதவசனம் தான் நம்மளை சரியா எச்சரிக்க முடியும், நம்முடைய பாவங்களை குறித்து உணர்த்த முடியும். அவர் பாவத்தை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். என்ன அர்த்தம்னா, ஒரு வேத வசனத்தை படிக்காமல் தன்னுடைய பிழைகளை யார் உணர முடியும் என்ற அர்த்தம். வேத வசனம் இல்லைன்னா யார் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனாலதான் அப்படி எழுதி வச்சிருக்கிறார். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். அப்ப இந்த பாவங்களை தடுக்கிறது, துணிகரமான பாவங்களை தடுக்கிறதுக்கு வேத வசனம் உதவுது. என் கண்மலை என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்திலே பிரீதியா இருக்கும். இதே போல இன்னொரு அதிகாரம் சங்கீதத்துல வேதாகமத்தை பத்தி தான் எழுது. வேத வசனத்தை பத்தி சொல்லாத வசனம் கிடையாது. அதுதான் 119வது சங்கீதம். 119வது சங்கீதத்துல 176 வசனம் இருக்கு. இதுல நீ எந்த வசனத்தை எடுத்தாலும் ஒண்ணுல அது வேதம்னோ நியாயப்பிரமாணோ வாக்குகள்னோ சட்டம் ஏதாவது ஒண்ணு நீங்க சும்மா திறந்து, நம்ம உதாரணத்துக்கு அது திறந்துக்கும் 119 சங்கீதத்தை எடுத்துக்கும். சும்மா அப்படியே நம்ம அந்த கிளிஜே ஜோசியர் சொல்ற மாதிரி எடுறாமா ஒரு ஷீட் எடு,
ஐயாவுக்கு ஒரு ஷீட் எடுன்னு அங்க போட்டா அங்க ஒரு படம் போட்டிருக்குங்க. அந்த மாதிரி இல்ல, சிலர் அப்படிதான் பைபிள் படிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீ ஒரு வசனத்தை சும்மா எடுங்களேன். நான் வந்து 40 எடுத்துக்கிறேன். அந்த வசனத்துல இப்படி போட்டிருக்கு, உங்களுடைய கட்டளைகள் அப்படின்னு இருக்கு. சரி, இன்னொருத்தர் இன்னொரு வசனம் சொல்லுங்க எனக்கு. நீங்க சும்மா சூஸ் பண்ணி ஒரு வசனம் சொல்லுங்க. சும்மா ஒரு நம்பரை சொல்லுங்க. 56 36 56 66 56 56 56. சரி, அப்ப 56ல இருக்கான்னு பார்ப்போம். ஆனும் கட்டளைகளை இருக்குதானே? கட்டளை இருக்கு. இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 77 நான் 77 பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உமது வேதம் வந்துருச்சா? அடுத்தாப்புல இன்னொருத்தர் எடுங்க. 35 சார். 35. சரி, நீங்க அதை பார்த்துட்டு சொல்லக்கூடாது. அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் உங்களை பார்த்து அங்க வேதத்தை பத்தி இருக்கான்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சும்மா சொல்றீங்க ஒரு வசனத்தை 177ன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு வசனம் இல்லை, இது 176 தான் இருக்கு. சரியா? இப்போ வந்து 37 37 என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலைக்கும் போது வழிகளில் எனக்கு உயிர்ப்பியும். அது அவருடைய வழிகளை பத்தி போதிக்கிறது அவருடைய வசனம் தான். இப்படி நிறைய வசனம் இருக்கு. சிலருக்கு 105 ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வசனம் இப்படி சொல்லுது, உங்களுடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது. அடுத்தாப்புல 9வது வசனம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். காரணம் என்ன? 9வது வசனம் சொல்லுது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் என்பது வசனத்தின்படி காத்துக்கொள்கிறது தானே. 11ஆம் வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். 18 உமது வேதங்களில் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தேன். இப்போ வேதத்தின் மகத்துவத்தை பத்தி தாவீது எழுதி வச்சிருக்கிறார். வேதம் மகத்துவமானது இல்லையா? ஆண்டவர் வந்து வசனத்தின் மூலமா தன்னை வெளிப்படுத்தியிருக்கார். இயற்கை மூலமா வெளிப்படுத்தியிருக்கிறார். ரைட். இப்போ நாம அந்த வசனங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிங்க, அந்த அதிகாரங்களை படிச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே ரோமர் என்ன சொல்லியிருக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 18ல இருந்து 21 வரை. இப்போ அதே ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 21ல இருந்து 23 பேர். எல்லாம் அந்த அந்த அதிகாரங்கள்லாம் ரொம்ப அருமையானது. மார்ட்டின் லூதர் இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தை புரிச்சுக்கிட்டு தான் அவர் வந்து ரோம கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வந்தார். அந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அவருக்கு. அந்த ரோமர் புஸ்தகம் குறிப்பா, அதிலும் குறிப்பா 1ஆம் அதிகாரம், அதிலும் குறிப்பா 16, 17 வசனங்கள். அவர் அந்த வசனங்கள் மூலம் தான் அவர் வந்து விசுவாசனால் நீதிவான் பிழைப்பான் என்ற கொள்கையை கொண்டு வந்தார். ரைட். இப்போ வந்து நம்ம வாசிப்போம் 21ல இருந்து 23 வரைக்கும் பார்க்கும்போது, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள், உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் கீழடைத்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்தவர்கள் அதாவது அல்லாதவர்கள் ஒரு கூட்டம், கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்க ரிலீஜியஸா இருப்பாங்க. சரியா? ரிலீஜியஸா இருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. நான் அப்படிதான் இருந்தேன் நிறைய வருஷம், 23, 24 வருஷம் அப்படிதான் இருந்தேன். நீங்க அப்படிதான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அது இன்னொரு கேட்டகரி. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், பட் நான் ரட்சிக்கப்படல. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் மறுபடியும் பிறக்கல. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், எனக்கு வந்து அந்த பரலோகத்துக்கு போற நிச்சயம் கிடைக்கல. அது கிடைச்ச பிறகு நான் வேற ஒரு லெவலுக்கு வந்துடுறேன். ரைட்டா? அதனால இங்க பார்ப்போம், இது வந்து யாரை பத்தி சொல்லுது இந்த வேத பகுதி? இது கர்த்தர் அறியாதவங்களை பத்தி சொல்லுது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரு பிராணிகள் சாயலுக்கு ஒப்பாக கட்டினார். புரியுதா? அதை நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு என்னது, தேவ வசனம் எடுத்துக்காத ஒரு மனுஷன் எவ்வளவு மோசமா நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான், தள்ளப்படுவான். ஏன் இன்றைக்கு மதங்கள் உருவாயிருக்கு, ஏன் இந்த வழிபாடு, சிலை வழிபாடு எல்லாம் வந்திருக்குதுன்னு உங்களுக்கு வசனம் சொல்லுது. இப்போ தேவன் தன்னுடைய படைப்புல என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார்னா 20ஆம் வசனம் சொல்லுது, எப்படியானால் காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டவர்களினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படும், அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்படியே 2ஆம் அதிகாரம் பக்கத்தில் தானே இருக்கு, அங்க போயிடும். இன்னொரு காரியத்தை கர்த்தர் வந்து தன்னை அறிவதற்கு பயன்படுத்துறார். எதுல? இயற்கையில, படைப்புல. இப்ப படைப்புல வந்து நம்ம வானங்கள்ல இருந்து கர்த்தர் தெரிஞ்சுக்கலாம், பூமியில இருந்து கர்த்தர் தெரிஞ்சுக்கலாம், எல்லா மிருகங்கள், எல்லா பறவைகள், எதுவா இருந்துக்கோங்க, உங்க கண்ணுக்கு தெரியுற அத்தனை. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், படைப்பின் மகுடம், இந்த கிரவுன் ஆஃப் கிரியேஷன், அது யாரு? மனுஷன். மனுஷனுக்குள்ளால ஒண்ணு வச்சிருக்காரு கடவுள் தன்னை அறியறதுக்கு, அதை வச்சு நியாயந்திருப்பார்.
அப்ப நீங்க சொல்லலாம், அது எப்படிங்க அவருக்கு சுவிசேஷம் தெரியாதவர் ரட்சிக்கப்படுவார்? அதுக்கு ரோமர் 2ஆம் அதிகாரத்துல அவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. போட்டிருக்குது 6ஆம் வசனம் 2:6. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதை அவனுக்கு பலனளிப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 12ஆம் வசனம், எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்க்கப்படையவர். இது யூதர்களுக்கு தான் பொதுவாக எழுதுறாரு. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணம் இருக்குங்கிறான். ஆனா அவன் கர்த்தர் அறியல. நீயும் நரகத்துக்கு தாண்டா போவேன். கிரேக்கர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணம் இல்லைன்னு இல்லையா, அவனும் நரகத்தான் போவான். நீங்க சேர்ந்தே போங்க 2 பேரும் அப்படின்னு. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் நீதிமான்கள். அன்றையும் நியாயப்பிரமாணம் இங்க கவனிங்க, இந்த 14ஆம் வசனம் தான். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதி, அதாவது யூதர் அல்லாதவர்கள் சுவாபமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்துக்கோங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செய்யும் போது அது எப்படி சுவாபமாய் செய்யறாங்க? நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள். அது எப்படின்னு அவருடைய மனசாட்சி, புரியுதா? கான்சியன்ஸ், மனசாட்சின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. தட் இஸ் அ இன்னர் ஜட்ஜ், புரியுதா? மனுஷன் இருதயத்துல எழுதி வச்சுட்டார், 10 கட்டிலேயே எழுதி வச்சுட்டார் ஆண்டவர். ஏதோ 10 கட்டிலே கல்லுலாம் எழுதி வச்சார் நினைக்காதீங்க. எல்லாம் எவனுக்காவது கொலை செய்யக்கூடாதுன்னு பாடம் எடுக்கணுமா என்ன? பொய் சொல்லக்கூடாதுன்னு யாருக்காவது பாடம் எடுக்கணுமா? சின்ன குழந்தை போய் சொல்லிட்டு திருட்டு மொழி முடிக்குதா இல்லையா? மனசாட்சியில எழுதப்பட்டு விட்டது. போட்டிருக்கு பாருங்க 14. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சோபமாய் நியாயப்பிரமாணத்துல செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறது. குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனால் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்கள் எழுதியிருக்கிறார் என்று காண்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்திற்கும் நாளிலே இது விளங்கும். அதனால God knows how to judge persons, people. நம்ம கையில பைபிளை கொடுத்துருந்தா பைபிளை வச்சுதான் நியாயந்திருப்பார். அதனால நாம பைபிளை வச்சுதான் நியாயந்திருப்பார் தெரிஞ்சிருச்சுலே. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க பைபிள் கிடையாது, சர்ச் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, ஃபெலோஷிப் கிடையாது. அவங்கள வேற விதமா பார்த்துக்குவார். சரிங்களா? இப்ப நம்ம நோட்ஸுக்கு வந்துருவோம். முதல்ல வெளிப்படுத்தல் பார்க்கலாம். தேவன் தன்னை குறித்து 2 விதங்களில் மனுஷருக்கு வெளிப்படுத்தி உள்ளார். அடிப்படையா நம்ம பார்த்தோம் இல்லையா? கடவுள் மனித குலத்திற்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தேர்ந்தெடுத்த 2 வழிகள். ஒன்று பொது வெளிப்பாடு, ஜெனரல் ரெவலேஷன், மற்றும் சிறப்பு வெளிப்பாடு. பொது வெளிப்பாடு என்பது தேவன் படைத்த படைப்புகள் அல்லது இயற்கையின் வாயிலாக கடவுளை பற்றி அறியக்கூடிய பொதுவான உண்மைகளை குறிக்கிறது. சிறப்பு வெளிப்பாடு என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் அல்லது தெய்வீக வழிகள் மூலம் கடவுளை பற்றி அறியக்கூடிய இன்னும் துல்லியமான உண்மைகளை குறிக்கிறது. சரி, பொது வெளிப்பாடை பார்க்கலாம். பொதுவான வெளிப்பாட்டை பொறுத்தவரை சங்கீதம் 19:1-4 சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஆகாய விரிவு அவருடைய கரங்களுக்கிடையே அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிற இரவு அறிவை தெரிவிக்கும். அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகள் சூரியனுக்கு கீழே குருடத்தை ஸ்தாபித்தார். இவ்வசனங்களின்படி பிரபஞ்சத்தை உற்று நோக்குவதன் மூலம் தேவனின் இருப்பையும், அதாவது எக்ஸிஸ்டன்ஸ், தேவன் இருக்கிறார் என்பதையும் அவருடைய வல்லமையும் ஞானத்தையும் தெளிவாக காண முடியும். கிரியேஷன்ல தானே இருக்குது. இப்போ ஒரு படைப்பை பார்த்து தேவனை பற்றி 5 விஷயங்களை சொல்லலாம். நீங்க வேணா தனியா எழுதி வச்சுக்கோங்க நோட்ல. சில விஷயங்களா சொல்லும் போது நீங்க நோட்ல எழுதிக்கோங்க. ரைட்டா? நம்பர் 1, தேவன் இருக்கிறாருங்கிறதான் ஃபர்ஸ்ட். படைப்பு நமக்கு சொல்லக்கூடிய முதல் பாடம், ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் இருக்காரு, படைச்சவர் ஒருத்தர் இருக்கிறார். அதுதான் நம்பர் 1. நம்பர் 2, அவர் வல்லமை உள்ளவர். ஏன்னா எல்லாம் பயங்கரமா இருக்கு, பவர் தான். காற்றடிச்சா பவர்ஃபுல்லா அடிக்குது. அப்புறம் அலைகள் எல்லாம் கடற்கரைக்கு போனா அடி பவர், அது வேற ஒரு பவரை காட்டுது. சிங்கம் இன்னொரு பவரை காட்டுது, யானை இன்னொரு பவரை காட்டுது. எல்லாத்துலயும் பவர்ஸ் இருக்குது, வல்லமை இருக்கு, சத்துவம் இருக்குது. அப்போ அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அப்போ பவர்ஸ் எல்லாம் கொடுத்த பவர்ஃபுல் அல்மைட்டி காட் அப்படிங்கிறது 2வது. 3வது, அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, அவர் ஞானம் உள்ளவர். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஞானமா படைச்சிருக்காரு. சரியா? ஒரு பட்டர்ஃபிளைல கூட அவ்வளவு டிசைன் வச்சிருக்காரு. ஒரு ஒட்டகச்சிவிங்க கழுத்தை நீளமாக்கி புள்ளி வச்சு விட்டுருக்காரு. அப்படி எல்லா படைப்பு, எல்லா மிருகங்கள், எல்லா பறவைகள், எல்லா பூக்கள், மரங்கள், செடிகள், காய்கள், கனிகள், இலைகளுடைய அமைப்பு எல்லாம் பார்க்கும்போது அங்க டிசைன் இருக்கு. ஏன் மனுஷனை கூட விதவிதமா படைச்சிருக்காரு. எல்லாருக்கும் ரேகை ஒரே மாதிரி இருக்காது, பெருவரல் ரேகை மாறிதான் இருக்கும், குரல் மாதிரி இருக்குது, முகம் மாதிரி இருக்குது. அப்போ ஆண்டவர் அபாதமான ஞானம் உள்ளவர், வல்லமை உள்ளவர். அப்புறம் என்ன பார்த்தோம்?
ஞானம் உள்ளவர். அதை தான் நம்ம இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுறாரு, அவருடைய வல்லமை. அடுத்தது அவருடைய தேவத்துவம் அப்படின்னா அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவர். இஸ் அ கிரியேட்டர் இல்லையா? he exists and he is a creator and he has all, is a head of the everything. தலைவர், எல்லாவற்றுக்கும் தலைவர். அடுத்தது அவர் நல்லவர். ஏன்னா அவருடைய படைப்புல மனுஷனுக்கு நன்மையை அவர் காட்டுறாரு. ஒரு ஆப்பிளை உருவாக்கி வச்சிருக்காருன்னு வைங்களேன். நீ எனக்கே யோசிச்சு பார்த்தீங்களா, எதுக்கு இந்த ஆண்டவர் ஆப்பிளை உருவாக்குனாரு? யோசிச்சு பார்த்தீங்களா? எனக்கு அதுல பல வெரைட்டி இருக்கு. நீங்க திங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஆப்பிளை உருவாக்கி வச்சிருக்காரு. அப்போ அவருடைய தன்னை நன்மை, மனுஷன் மேல வச்சிருக்க அன்பை, தயவை, அதை குட்னஸ்ன்னு சொல்லுவோம். நல்லவர். அதனாலதான் நமக்கு நல்ல தண்ணியை கொடுக்குறாரு, நல்ல காற்றை கொடுக்குறாரு, நமக்கு நல்ல நேச்சரை கொடுக்குறாரு, நல்ல மலைகளை பார்க்க ரசிக்கிறோம், பூக்களை பார்த்து ரசிக்கிறோம், பூக்களை பற்றி தலையில வச்சுக்கிறோம் இல்லையா? காய வச்சு அவியல் வைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், சாப்பிட்றோம். இது எல்லாத்திலும் அவருடைய நன்மை விளங்கு. தங்கத்தை மண்ணுக்குள்ள இருந்து எடுத்து அதை அவ்வளவு பண்றோம், அதுக்கு விலை ஜாஸ்தி. பட் தங்கத்தை போட்டுக்கலாம். இரும்பு தேவை இருக்கு, தாமிரம் தேவை இருக்குது. எல்லா படைப்புகளும் நன்மைகளை மனுஷன் தோண்டி எடுத்து ஆராய்ந்து பண்ணி வச்சிருக்கான். ரைட். அப்போ அடுத்தது கடைசியா அவருடைய மகிமை. இந்த அந்த அந்த படைப்புல அவர் காட்டுற மகிமை வெளிப்படுத்துறாரு. பயங்கரமா இருக்குல்ல மகிமை இல்லையா? சில நேரம் நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு, பிரகாசமா இருக்கு. திடீர்னு பார்த்தா நீல கலர்ல, திடீர்னு பார்த்தா சிவப்பு கலர்ல ஆயிடுது, திடீர்னு மேகங்கள்லாம் ஒரு வித்தியாசம் பயங்கரமா போகுது, திடீர்னு மின்னல் அடிச்சு அது ஒரு பெரிய சித்திரம் போல காட்டுது இல்லையா? அப்புறம் மலைகள், மரங்கள், எரிமலை எல்லாத்தையும் பார்த்தாலும் அவருடைய மகிமை அங்க விளங்குது. அவர் தன்னுடைய மகிமையை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. நான் வச்சுக்கோங்க. அதனால இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரைட். அதான் பொது வெளிப்பாடினுடைய ஒரு முக்கியத்தன்மை. ரோமர் அடுத்த மூணாவது அந்த லாஸ்ட் பேராகிராஃப் ரோமர் 1:20 பொதுவான வெளிப்பாடு குறித்து கற்பிக்கப்படுகிறது. அதை நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம். 4வது லைன் சங்கீதம் 19 போல ரோமர் 1:20 தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் படைப்பட்டிலிருந்து தெளிவாய் காணப்படுகிறது. இந்த உண்மைகளை மறுப்பதற்கு எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கு வாய்ப்பில்லை. இவ்வசனங்களை மனதில் கொண்டு பார்க்கையில் பொதுவான வெளிப்பாட்டிற்கான ஒரு நடைமுறை வரையறை இதுவாக இருக்கலாம். என்னது? தேவன் இருக்கிறார் என்பதை அவர் அறிவு கூர்மை இன்டெலிஜென்ட். அதே நான் சொல்ல மறந்துட்டேன். சொன்னல ஞானம் சொன்னேன், அதே போதும். ரைட். இன்டெலிஜென்ட் ஆர் வெரி வைஸ், வல்லமை உள்ளவர், மேலானவர். ஐ டோல்ட் தட் ஹி இஸ் சுப்ரீம் என்பதை நிரூபிக்கும் வகையில் எல்லா மக்களும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் தேவன் தன்னை வெளிப்படுத்த பொதுவான வெளிப்பாடு. ரைட். ஓகேயா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஈஸி தானே? பொது வெளிப்பாடின் வடிவங்கள் அதை பார்த்துருவோம். பொது ஃபேசட்ஸ் ஆஃப் த ஜெனரல் ரெவலேஷன் எப்படி பண்ணியிருக்காருன்னா படைப்பின் மூலமா, மனசாட்சியின் மூலமா. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். 6 நாள்ல படைக்கிறாரு. படைப்பில் தேவன் தன்னை குறித்து மனிதனுக்கு என்ன வெளிப்படுத்திருக்கிறார்? நான் இப்போ கொஞ்சம் நேரம் சொன்னதெல்லாம் அங்கே இருக்குது இல்லையா? அவர் சுயம்புவா இருக்கிறார், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். ஒரு பழைய பாட்டு உண்டு, சுயம்புவா இருந்தீரே இன்னும் இருப்பீர் நித்தியமாய். ஒரு பழைய பாட்டு இந்த சிஎஸ்ஐ ஹிம்புக்ல இருக்கு. சுயம்புனா செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அல்லது சுயமாக இருக்கிறவர். சத்தியத்தை படைப்பு, அந்த சத்தியம் தெரியுடைய மகிமை, வல்லமை, ஞானம், நன்மை எல்லாம் வெளிப்பாடு. பொதுவான வெளிப்பாட்டில் மனிதன் ரட்சிக்கப்பட தேவன் அல்ல, சுவிசேஷம் இல்லை. இதைதான் நீங்க கவனிக்கணும். அதை பார்த்து ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறான்னு நினைச்ச உடனே நீங்க பரலோகத்துக்கு போயிட முடியாது. அதனால அவரை நான் வல்லமையுள்ளவர் நான் துதிக்க போறேன்னு துதிங்க, பட் பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் ஞானம் உள்ளவர், நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆனா பரலோகத்துக்கு போக முடியாது. அவரு நான் காணிக்க கொடுக்க போறேன், ஆனா சர்ச்சுக்கு போக போறேன், நான் அவரை துதிக்க போறேன், ஸ்தோத்தரிக்க போறேன், அது செய்ய போறேன், எதுவும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். விசேஷத்தை அறிந்து மனம் திரும்பாவிட்டால் ஒருவரும் பரலோகத்துக்கு சொல்ல முடியல. யோவான் 3ஆம் அதிகாரத்துல அந்த நிக்கதேமுக்கு தெரியாத சத்தியமா எத்தனை இருக்கு? 614 613 சட்டங்கள், நியாயப்பிரமாண சட்டங்களை அனவுறு பண்ணி வச்சிருந்தாதான் ஒருத்தன் ரபி ஆக முடியும். அப்படிப்பட்ட ரபி அவர், எல்லாம் படிச்சவர், நியாயப்பிரமாணத்தெல்லாம் கத்துக்கிட்டார். ஆனா அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கலாம் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அது எப்படின்னு கேட்டார். அப்படின்னா தெரியலன்னு தானே அர்த்தம், சரியா? அதனால நம்ம சுவிசேஷம் ஒருத்தனை ரட்சிக்குமே தவிர வேற எதுவும் ரட்சிக்காது. சிறப்பான வெளிப்பாடான வேதாகமத்தில் மாத்திரமே, சிறப்பான வெளிப்பாடான வேதாகமத்தில் மாத்திரமே சுவிசேஷம் உள்ளது. திரும்ப அந்த வசனங்கள் அங்க வருது, அதை பார்த்துக்கோங்க. மனசாட்சி அது எதுக்கு? 2:16 ஏற்கனவே நான் சொல்வதின்படி மனிதனுக்குள் இருக்கும் மனசாட்சி, அதாவது ரோமர் 2:16 சொல்வதன்படி
மனிதனுக்குள்ள இருக்கும் மனசாட்சி தேவனால் உருவாக்கப்பட்டது. அது ஒரு உள்ளான நியாயாதிபதி. நல்லா கவனிங்க, இன்னர் ஜட்ஜ். ஏன்னா குற்றம் உண்டு குற்றம் இல்லைன்னு சொல்லும். நீ திருடிட்டு வந்து எவனா திருடிட்டேன் சந்தோஷம் எவனா சொல்ற பார்த்துருக்கீங்களா? நான் போய் சொல்லிட்டேனே சொல்ல மாட்டான். போய் சொன்னாலே அவனுக்குள்ள குற்றம் வந்துட்டு அவன் மறைக்கதான் பார்ப்பான். திருடன்னா ஓடி ஒளிவான் இல்லையா? அதுதான் எல்லாருக்கும். குற்றம் உண்டு அல்லது குற்றமில்லை என்று தீர்மானிக்க உதவும் ஒரு தன்மை. ஆயினும் மனசாட்சியும் பாவத்தன்மையை கரைப்பட்டு இருக்குது. பாவம் மனுஷன் ஆதாம் செஞ்சனால மனசாட்சியும் கரைப்பட்டு தான் இருக்கு. கரைப்பட்டிருந்தாலும் கூட அந்த மனசாட்சி நமக்கு உதவி செய்யுது. பெர்ஃபெக்ட் கிடையாது, ஆனாலும் உதவி செய்யுது. மனசாட்சி என்பது மனிதனுக்குள் இருக்கும் ஒரு உணர்வு சார்ந்த தன்மை. ஒரு மனிதன் தான் தவறு செய்வோம் அல்ல பாவி என்பதை மனசாட்சி வெளிப்படுத்தும். குற்றம் அல்லது குற்றம் இல்லாது என்று மனசாட்சி வெளிப்படுத்தும். சரி, சுவிசேஷம் தான் உனக்கு தெரியல, ஆனா நீ ஒரு பாவின்னு உனக்கு தெரியும் தானே? ஆமா, சுவிசேஷம் தான் தெரியல, ஆனா எனக்கு பாவின்னு தெரியும். ரைட். ஏன் நீ பாவம் செஞ்ச? ஏன் அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை தேடல? ஏன் அந்த பாவத்துக்கு பரிகாரியா கிரப்சர் வந்திருக்கான்னு நீ நம்பல? உன் வீட்டுக்கு சுவிசேஷம் வந்த அப்புறம் நீ ஏன் விரட்டி அடிச்ச? ஏன் பைபிளை ஏன் கிழிச்சு போட்ட? டாக்ஸ் கெடுக்கும் போது ஏன் அடிச்ச? அதெல்லாம் கேட்பாரு ஒரு நாள் ஆண்டவர். ரோமர் 2:14-16 வாசிச்சாச்சு. ரைட்டா? நான் பார்த்ததுனாலதான் நான் போயிட்டே இருக்கேன். நம்பர் சி, வெளிப்பாடு. என்னது? சிறப்பு வெளிப்பாடு. ரொம்ப அருமையான இடத்துக்கு வந்துட்டோம். சிறப்பான வெளிப்பாட்டில் பல வகைகள் இருக்கு. அதுல முக்கியமா 2 பகுதிகள். அங்க 2, இங்க 2. அங்க கிரியேஷன், கான்சியன்ஸ். இங்க வந்து ஸ்கிரிப்சர் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். மறந்துடாது. பொதுவான வெளிப்பாட்டுல முக்கியமான 2, கிரியேஷன் அண்ட் கான்சியன்ஸ். சிறப்பான வெளிப்பாட்டுல ஸ்கிரிப்சர் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ சிறப்பான வெளிப்பாட்டுல முதல்ல வேத வாக்கியங்களை எடுத்துக்கும். அதுலயும் வேத வாக்கியங்கள் இப்போ பைபிள் நம்ம கையில இருக்கு. ஆனா பைபிள் வர்றதுக்கு முன்னால பல விதமான விதங்கள்ல கர்த்தர் வெளிப்படுத்தினதுனால இத வந்து எப்படி சொல்றாங்கன்னா அவென்யூஸ் ஆஃப் காட்ஸ் ரெவலேஷன், தேவன் வெளிப்படுத்தின பலவித ஊடகங்களை அவர் பயன்படுத்திக்கிட்டார். அதெல்லாம் என்னன்னா, ஒண்ணு வந்து சொப்பனம், ட்ரீம்ஸு, தரிசனம், விஷன்ஸு, நேரடி பேச்சு, நேரடியா வந்து பேசியிருக்காரு இல்லையா? டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் கம்யூனிகேஷன், இப்படி பல விதங்கள்ல தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். தரிசனம், சொப்பனம், டைரக்ட் ரிசோர்ஸ், மிராக்கிள்ஸ், ப்ரொவிடென்ஷியல் டீலிங்ஸ், தெய்வாதீனமான செயல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில சமயம் நம்ம சொல்லுவோம்ல, அப்பா நான் அந்த இடத்துல நின்றுருந்தேன், அப்பந்தான் நான் வெளியே போனேன், அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இடி விழுத்து அந்த மரம் கரைஞ்சுதுன்னு கேட்டிருக்கீங்களா? அதான் தெய்வாதீன செயல். ஐயோ நான் பைக்ல போயிட்டு இருந்தேன், நல்ல வேலை, நிமிஷம் தான், நான் டக்குன்னு வண்டியை திருப்பிட்டேன், இல்லைன்னா அந்த லாரி என்ன இடிச்சிருக்கு. தெய்வீகமான செயல். ஐயோ ஒரு பாம்பு என் பக்கத்துல போச்சுது, நல்ல வேலையா நான் கொத்தல. அதனால இப்ப ஆயிரக்கணக்கா இதை எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா மதத்தாரும் சொல்லுவாங்க. கடவுள் அவங்களுக்கு தான் செய்யறாரு, அவங்களையும் வாழ வைக்கிறாரு, காப்பாத்துறாரு. ஆனா பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். என்னமோ கிறிஸ்தவர்களை மட்டும்தான் அவரு சாப்பாடு கொடுப்பாரு, அவங்களுக்கு தான் இடம் கொடுப்பாரு, வீடு கட்டி கொடுப்பாரு. அவங்களுக்கு தான் அவர் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறார், மற்றவனுக்கு எல்லாம் கொடுத்துருவார். புரியுதா? கிறிஸ்தவங்களுக்கு தான் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறார். அவன் ஏற்கனவே அவன் நரகத்தான் போயிட்டு இருக்கான், அவன் அனுபவிச்சுட்டு போட்டோம்னு அவர் நினைக்கிறார். அப்படித்தானே சொல்லுது லூக்கா 16ஆம் அதிகாரத்துல. அந்த ஐஸ்வர்யனை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ எல்லாத்தையும் அனுபவிச்ச, அந்த லாசர் என்னத்தை அனுபவிச்சான், அவன் இங்கே தேற்றப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். அது ஒரு எக்ஸாம்பிள். நீ நல்லா அனுபவிச்சதானேப்பா, இப்ப நரகத்துக்கு வந்திருக்க கரெக்ட், பட் உலகத்தை நல்லா அனுபவிச்சதானே, நல்லா தின்னதானே நீ. அதுதான் உலகத்தார் அம்பானி இருக்கார், அதானி இருக்கார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கரெக்டா? எது பெரிய நன்மைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இங்க உள்ள பெரிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்தார்னா நீங்க அங்க போக முடியாது. பாட்டு பாடுறோம் இல்லையா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு, தினம்தோறுமே அம்முத்துக்களை பார், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். நான் சண்டே ஸ்கூல் பாட்டு, நான் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால படிச்ச பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. 50-48 வருஷத்துக்கு முன்னால. ரைட். அப்போ வேத வசனம் தான் நமக்கு பெரிய சொத்து. வேத வசனம், விசுவாசம், விலையேறப்பெற்ற விசுவாசம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம். விலையேறப்பெற்ற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அப்படின்னு சொல்லி பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. யூதா புஸ்தகத்துல 2-4 வசனமா precious faithன்னு போட்டிருக்கு. precious faith, content for the precious faith. பரிசுத்தவான்களுக்கு ஒரு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக போராடுங்க.
கர்த்தர் வந்து எபிரேயர் 11 லிஸ்ட் வச்சிருக்காரு. விசுவாசம் உள்ளவங்கள தான் லிஸ்ட் வச்சிருக்காரு. அங்க பணக்காரங்களை லிஸ்ட் வைக்கல, அவரு படிச்சவங்களுக்கு வைக்கல. அவர் வந்து தாவீது கோலியாத்தை கொண்டான்னு எழுதி வச்சிருக்காரா? எழுதி வச்சிருக்காரா? அது பெரிய விஷயம் தான். இல்ல எலியா அக்னி ரதத்துல மேல போனார்னு இருக்குதா? அந்த அதிகாரத்துல இல்ல பாருங்க. இல்ல யோசுவா வந்து 31 யுத்தங்கள் செஞ்சு ஜெயிச்சான். 31 யுத்தங்கள் செஞ்சாரு. ஒன்னுல ஆய் பட்டணத்துக்கு போகும்போதுதான் தோத்து போயிட்டாரு. அது அவர் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கல. அவர் முதல்ல சொல்றாரு, கால் வைக்கிறாடெல்லாம் உனக்கு தாண்டான்னு சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. புரியுதா? அதனால உங்களுக்கு என்ன தரணும்னு ஆண்டவர் நினைச்சதை தந்துட்டு இருக்காரு, நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன தரணும்னு அதை வச்சிருக்கிறேன். ஆனா நம்மகிட்ட இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னன்னா, பணம் இருக்கு இல்ல, இன்னும் கூட சம்பாதிச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா வேலைக்கு போயிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் எனக்கு சம்பளம் மாசம் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சிருக்குமேன்னு வருத்தப்படுறீங்களா? இப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒண்ணு பண்ணுவோம், வசனங்களை சம்பாதிப்போம். அதையும் வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம். விசுவாச சம்பாதிப்போம், ஆத்துமாக்களை சம்பாதிப்போம், வசனங்களை மனப்பாடம் செய்வோம், கர்த்தரை துதிப்போம், சோத்தரிப்போம். இதெல்லாம் நமக்கு பரலோகத்துல நன்மைகளை கொண்டு வரும். நம்ம ஆண்டவர் மட்டும்தான் தண்ணி கொடுத்தா பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஈசனின் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை. தண்ணி ஒரு கப் தண்ணி கொடுத்ததுக்கு ஒரு பலன் கொடுக்குற ஆளு ஜூஸ் கொடுத்தா பலன் அதிகமா கொடுக்க மாட்டாரா? அதனால ஒரு ஆண்டவர் அற்புதமானவர் இல்லையா? சரி, இப்ப வருவோம் வேத வசனங்கள்ல தெய்வீகமான செயல்கள் இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் தனியா வழக்கிட்டு இருந்தாலும் இந்த டாக்டரை முடிக்க முடியாது. அதனால நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, சிறப்பு வெளிப்பாட்டுல 2 இருக்குல்ல, வேத வாக்கியங்களை கர்த்தர் என்ன விதங்களில் எல்லாம் அருளி இருக்கிறார்னு கேட்டா நீங்க எதை சொல்லணும்? தரிசனம் இல்லையா? யோசேப்பு சொப்பனம் கண்டார், ஏசாயா தரிசனம் கண்டார். புரியுதா? சொப்பனம் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது வருங்கிறாங்க, தரிசனம் கண்ணை திறந்துட்டு இருக்கும் போதே வந்துடும். ஏசாயா வந்து 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் பார்த்தேன் அங்க தேவனுடைய அவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தாரு, மகிமையால் நிறைந்திருந்ததுங்கிறார். வெளிப்படுத்தல யோவான் சொல்றாரு, நான் அவரை பார்த்தேன், அவர் பார்த்த போது அது கடல் அலை சத்தமா இருந்து அவருடைய வாயில வெண்கல பட்டம் போல வாய் கண்ணு ஜோலிக்கிறதெல்லாம் இந்த எழுதி வச்சிருக்காரு பாருங்க. இது தரிசனம், அது சொப்பனம். இப்ப எல்லாம் நிறைய பேர் சொப்பனம் கண்டதா தரிசனம் கண்டதா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறத விட பேசாம நீங்க தானியேல் புஸ்தகத்தை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிச்சாலே நம்ம இந்த உலகத்துல எந்த தீர்க்கதரிசனமும் தேவையே இருக்காது. அந்த அளவுக்கு விஷயங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது இயேசு கிறிஸ்து, தேவனின் முடிவும் முழுமையுமான வெளிப்பாடு என்னது? ஆண்டவர் இயேசு. எல்லா சத்தியங்களும் நிறைவேறின ஒரு நபர் தான் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசனம், புதிய ஏற்பாட்டு நிறைவு எல்லாம் அவருக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் கொலோசியர்ல வந்து பவுல் சொல்றார் 2ஆம் அதிகாரத்துல, வச்சிடலாமா? அருமையான வசனம் இருக்கு பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல கொலோசியர் புஸ்தகமே இயேசு கிறிஸ்துனுடைய மேன்மையை பத்தி பேசுற புஸ்தகம். சுப்ரீமசி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதுதான் என்னுடைய தீமை. போய் பார்க்கலாம். கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் அங்க எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா 2ஆம் அதிகாரத்துல எழுதுக 2வது 3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பதில் பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கு. அடுத்து பாருங்க 9, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ரைட், நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒன்று தொடக்கம் தான். சிறப்பு வெளிப்பாடு என்பது தேவனின் அற்புத வழிகள் மூலமும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள தேர்ந்தெடுத்த விதத்தை குறிக்க. சிறப்பு வெளிப்பாட்டில் தேவனின் சரீரப்பிரகார தோற்றங்கள் இருக்கு. பழைய ஏற்பாடுல தோன்றியிருக்கார் இயேசு கிறிஸ்து. கனவுகள், தரிசனங்கள், தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட மற்றும் முக்கிய மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து, இன்கார்னேட் சன் ஆஃப் ஆகியவை அடங்கும். தேவன் பலமுறை சரீர வடிவில் தோன்றியிருப்பதை வேதாகம் சொல்லுகிறது. நீங்க ஆதியாகமம் 3:8, 18:1 இல்ல ஆதியாகமம் 3:8 அவர் ஆதாம் எவ்வளோட செஞ்சரித்து கொண்டிருக்காரு, அவங்க பார்த்திருக்காங்க அவரை. அடுத்தது கனவுகள், அதை பத்தி ஆதியாகமம் 28, 1 ராஜாக்கள் 3, தானியல் மற்றும் தரிசனங்கள் ஆதியாகமம் 5:15, 1 எசேக்கியேல். தானியலுக்கு அந்த நீயல் மட்டும் தான் போட்டுருங்க, தாவை காணும், நீங்க சேர்த்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 12:1-7 வரைக்கும் இல்லையா? ரைட். தேவனை வெளிப்படுத்துவதன் முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்தது அவருடைய வார்த்தை, மறந்துடாது. இன்னைக்கெல்லாம் இப்போ அப்படியே அலைஞ்சிட்டே அலைகிறாங்க. நான் தரிசனத்தை பார்க்க முடியலையே, என்னால சொப்பனத்தை பார்க்க முடியலையே, அந்த விசுவாசி பாக்குறாரு, அந்த ஊழியக்காரர் பாக்குறாரு. நீங்க பைபிளை பார்க்கலன்னா அவ்வளவுதான், யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் மெனி திங்ஸ்.
நானும் கடந்த 35 வருஷமா பைபிளையே தான் நோண்டிட்டு இருக்கிறேன். இன்னும் என்னால நிறைய விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்க முடியல. இன்னும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறேன், 66 புத்தகத்தையும் நான் தெரிஞ்சுக்குவேனா சாருக்கு முன்னால? அவ்வளவு விஷயங்கள் இன்னும் இருக்குது. நிறைய டீப் திங்ஸ் ஆர் தேர். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த பிரதர் சொல்ற தரிசனம், இங்க சொப்பனம் வேண்டாங்க. இதுல வேதவசனத்தை தேவனை வெளிப்படுத்துவது முக்கியத்துவம். அவருடைய வார்த்தையாக்கிய வேதாகமம் சிறப்பு வெளிப்பாட்டின் ஒரு முக்கிய வடிவமாக இருக்கிறது. வேதாகமத்தை எழுதுகிற தாங்கள் சொந்த நடையை பயன்படுத்தி இருக்கிறார்கள், ஸ்டைல், தங்கள் சொந்த ஆளுமை, பர்சனாலிட்டி, அவங்க அறிவு அப்படி பயன்படுத்தினாலும் மனுஷ குலத்துக்கான தேவனுடைய செய்தி அவர்கள் துல்லியமாக பதிவு செய்ய முடியும். தேவன் அவர்களை அற்புதமாக தப்பில்லாமல் எழுத வச்சிட்டார். தவறுள்ள மனிதர்களை தவறில்லாமல் எழுத வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஜீவன வல்லமை உள்ளது போட்டிருக்கா இல்லையா? இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்தில் கற்கானதோ அது இருதயத்தை நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்குன்னு போட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் தேவனால் அருளப்பட்டது. அது பிரயோஜனமானது மட்டும் போதுமானது, சஃபிஷியன்ட். 2 தீமோத்தேயு 3:16-17 தன்னை பற்றிய சத்தியத்தை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய தேவன் தீர்மானித்துதான் புக்கை கொடுத்திருக்காரு. அவரை பற்றியும் அவர் எதிர்பார்ப்பை குறித்தும் அவர் நமக்காக செய்த எல்லாவற்றை குறித்தும் மனிதர்களும் அறிய வேண்டியது. நான் அந்த டி மட்டும் சொல்லி முடிச்சிடட்டா? சொல்லி முடிச்சிடறேன். அப்போ கர்த்தர் சித்தமான செகண்ட் அதுல உள்ள செகண்ட் யூனிட்ல செகண்ட் லெசனை நம்ம பார்க்கலாம். செகண்ட் டாபிக் சிறப்பு வெளிப்பாட்டின் உயர்ந்த வெளிப்பாடு, அல்டிமேட் ரெவலேஷன். அதுதான் இயேசு கிறிஸ்து. மறந்துடும். நீ பைபிளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இயேசு தெரியாம இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றேன். பைபிள் தெரியாம இருந்தா கண்டிப்பா போக முடியாது. ஆனா பைபிள் மூலமா இயேசு தெரியாம இருந்திருந்தா போகவே முடியாது. நீ பைபிள் படிக்கிறதுடைய பிரதான நோக்கமே இயேசு அறிந்திருப்பதுதான். நீங்க தியாலஜனை அறிஞ்சுக்கிட்டேன், 10 டாக்டர் அறிஞ்சுக்கிட்டேன், 20 டாக்டர் அறிஞ்சுக்கிட்டேன், நான் அப்படி இது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது அறிஞ்சா நல்லது. அது வேணா உங்களை பாராட்டுதலுக்குரியவங்களா இருப்பீங்களே தவிர பரலோகத்துக்குரியவங்களா இருக்க மாட்டீங்க. புரியுதா? பரலோகத்துக்கு போறது பெரிய அறிவாளின்னு இருக்கணும் அவசியம் இல்லை. யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு தன்னை வெளிப்படுத்துறாரு. 1008 கேள்வியை கேட்கிறாரு நிக்கோதேமு. அவருக்கு ஆண்டவர் பதில் சொல்லி அதுல நமக்கு முத்தா கிடைச்ச வசனம் தான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பரலோகத்தில் நான் நிக்கோதேமை பாப்பேன் நம்புறேன். அவர் மறுபடியும் பிறந்ததாக அங்க இல்லை. ஆனா கர்த்தர் அவ்வளவு சிரத்தை எடுத்து பேசினாலும் மறுபடியும் பிறந்திருப்பாரு. அவரை பரலோகத்துல பார்த்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இல்லையா, நான் பாட்டை பாடுறாரு பர்க்மன், சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன், சேர்ந்து பாடிடுவேன், நடனம் ஆட்டிடுவேன். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் தாவீதை பார்த்தா நான் வேற கேள்வி எல்லாம் கேட்பேன் அவர்கிட்ட. அது வேண்டாம், சரி. ஆனா நிக்கோதேமை பார்த்தா என்ன சொல்றேன், ஐயா ரொம்ப தேங்க்ஸுங்கய்யா, நீங்க அந்த கேள்வியை நீங்க அவர்கிட்ட கேட்க போய் அவரு உங்களுக்கு பதில் சொல்ல போய் எனக்கு யோவான் 3ஆம் அதிகாரம் 16 கிடைச்சது. ஏன்னா அதுதான் என்னுடைய ரட்சிப்பின் வசனம்னு சொல்லுவேன். நீங்க மட்டும் கேள்வி கேட்காம இருந்திருந்தா அந்த வசனம் வந்திருக்காதுல்ல. சரி, அடுத்த அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ சமாரிய ஸ்திரீ ஒன்னும் தெரியாது, சரியான மரமண்டை. ஆனா அந்த மரமண்டையும் கர்த்தர் பாக்குறாரு. சிம்பிளான சொல்றாரு, அவள்கிட்ட போய் நீ மறுபடியும் பிறந்தேன்னு சொல்லல. பாத்தீங்களா? இங்க ஒருத்தனுக்கு சொல்லித்தான் அவன் வேத பண்டிதன். அந்த அம்மாட்ட அவர் ஒண்ணும் சொல்ல, ஜீவ தண்ணீர் தரட்டுமா, ஜீவ தண்ணீரா கொடுங்களேன், நான் இந்த வரவே வேண்டாம், இந்த ஒரே கஷ்டமா இருக்கு தண்ணி எடுத்துட்டு போறது. அப்ப தன்னை வெளிப்படுத்துறாரு. அவரை 2 பேரும் பேசுறாங்க. அவர் சொல்றாரு, ஓ நான் சாமாரி, நீங்க யூதர் எல்லாம் எக்ஸலன் தேவாலயத்துல இல்லையா, நாங்க எல்லாம் மலையில எங்க முற்பிதாக்கள்லாம் வழிபடுறோம். அப்படியே அம்மா ரொம்ப நல்லது. பட் நான் ஒண்ணு சொல்லட்டான்னு ஒரு வசனம் சொன்னாரு பாருங்க, அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். அதே 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோட உண்மை தொழுது கொள்ள வேணும். ஒரு போடு போட்டாரு பாருங்க ஆண்டவர். அவ்வளவுதான், ரட்சிக்கப்பட்டா இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடுறான். அப்படி இப்ப ஊருக்கெல்லாம் சொல்லி அநேக ரட்சிக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. நான் தீர்க்கதரிசியை கண்டேன், நீங்களும் பாருங்களேன் அப்படின்ட்டு. அவர் என்ன தெரியுமா சொன்னா, அவர் என் வாழ்க்கையை பற்றி வெளிப்படுத்தினாரு, என் பாவத்தை எனக்கு சுட்டி காட்டினார். நான் நேரடியா சொல்லிட்டார், நீ உனக்கு 7 புருஷன் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவனும் புருஷன் இல்ல. 7 புருஷங்க இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் புருஷன் கிடையாது. இவெல்லாம் சொன்னா அடிதானே கிடைக்கும். அந்த பொம்பளை அந்த குடத்தை வச்சு அடிக்க மாட்டாளா என்ன? ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டார். புரிஞ்சுதா உங்களுக்கு? கர்த்தர் யார்கிட்ட என்ன பேசணும் அவர் தீர்மானிச்சுக்க. நீங்க எல்லாரும் தியாலஜி பேசிட்டு இருக்க மாட்டார்.
உங்களை மாதிரிப்பட்ட ஆள்களை தான் பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு தியாலஜி படிக்க. நீங்க தியாலஜி படிச்சாலும் சரி படிக்காட்டிலும் சரி பரலோகத்துக்கு போனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இந்த அதிகாரம் கடைசியில போட்டிருக்கு இல்லையா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிச்சு முடிச்சிடலாமா? வாசி, அவ்வளவுதான். அப்புறம் வந்து மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுதான் நம்முடைய கன்க்ளூஷன் இன்றைக்கு. நான் கேள்வியெல்லாம் இன்றைக்கு கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நானும் ஒரு 10 நிமிஷத்தை 15 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு. நீங்க சொல்லுங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். ஒருத்தர் வந்து யோவான் 1:1 அதிகாரத்தின் 1 மற்றும் 14 வாசிங்க. ஒரு லேடிஸ் சைட்ல இருந்து யோவான் 1:1 வசனம் 14 வசனம். அடுத்து ஜென் சைட்ல இருந்து எபிரேயர் 1:1-3 வரைக்கும் வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசனங்கள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்தார். அழகா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நமக்கு பைபிளை கொடுத்தாரு, அதான் முதல் வசனம் சொல்லுது. அப்புறமா இயேசுவை கொடுத்தாரு, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, அவர் தான் நமக்காக மரித்தார். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? இதுதான் காஸ்பல். அங்க எபிரேயர் அப்படிதான் ஆரம்பிக்கும். அடுத்தது வாசிப்பு. அடுத்தது நான் சொன்ன வசனத்தை லேடி சைட்ல இருந்து யாரா வாசிங்க சகோதரி? யோவான் 1ஆவது அதிகாரம் வசனம் 1 வசனம் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அடுத்தது 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. சூப்பர். உங்களுக்கு வந்து இப்ப நான் 3 வசனம் ஜென்ஸு கொடுத்தேன், நீங்க வருத்தப்படுவீங்க எங்களுக்கு மட்டும் 2 அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அதனால 18ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிச்சிருக்கேன். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். God bless you. கேள்வி எதுவும் கிடையாது, சரியா? நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். ஓகே ஆனந்தராஜ் ஐயா, நீங்க தான் ஜெபம் பண்றீங்க, சரிங்களா? அதுக்கு முன்னால வந்து இந்த நோட்ஸ் வந்து தயவுசெய்து நீங்க வாசிங்க, சரிங்களா? அது ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து நீங்க வாசிச்சு முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து நீங்க கொஞ்சம் லிசன் பண்ணணும். ஓகேவா? 2 விஷயங்களை நீங்க பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சார்ட் அனுப்பி கொடுப்பேன், பைபிளியாலஜி சார்ட்னு உங்களுக்கு நான் அனுப்பி தரேன். அது நீங்க அது படிக்கட்டும். தட் இஸ் ஒன் அசைன்மெண்ட். ரிட்டன் அக்செப்ட். இல்ல நீங்க நிறைய விஷயத்த நீங்க இன்னும் ஞாபகத்துல வைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த நோட்ஸ் தயவு செய்து நீங்க வாசிங்க. எல்லா டீட்டெயில் வந்து அங்க இருக்கு. ப்ளஸ் வந்து வீடியோ வந்து நீங்க வாட்ச் பண்ணணும் கண்டிப்பா, சரிங்களா? ஓகே ஆனந்தராஜ் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஓகே, சிவம் சிவம் இல்லை சிதா நடத்தப்பனே ஆசிரியப்பட்ட இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சமூகத்தில் வந்து கர்த்தாவே தேவனே, எவ்வளவு அற்புதமாக ஆண்டவரே நீங்களுக்கு ஆண்டவரே இந்த தியாலஜியை பத்தி சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க கர்த்தாவே தேவனே. முழுமையாக உள்வாங்கணும்ப்பா தேவனே. அதன்படி ஆண்டவரே நாங்களும் எங்களை திருத்தி கொண்டு மற்றவர்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமா இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா தேவனே. இந்த ஆண்டவரே எங்களோட நடத்தின ஆண்டவரே ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எவ்வளவு சிரத்தை எடுத்து கர்த்தாவே எப்படியாவது ஆண்டவரே உங்களுக்குள்ள அந்த விஷயத்தை கொண்டு போகணுங்க அந்த அந்த உந்துதலோடு இருக்கிறாங்க கர்த்தாவே தேவனே. அது எந்த விதத்திலையும் ஆண்டவரே எந்த விதத்திலையும் ஆண்டவரே அது தோல்வியடையாதபடிக்கு முழுமையாக பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. இதுக்காக உழைக்கிற பாடுபடுகிற அனைவரையும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்களும் அவங்களோட கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. கேட்கிற எங்களையும் அதன்படி நடக்க கிருபைதாங்க. வர நாட்கள்ல இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு கர்த்தாவே உங்களுடைய நாம விளங்க ஆண்டவரே அது செயலோட உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். நீங்க இது வரைக்கும் கூட இருந்து வழி நடத்துனீங்க, பாதுகாத்து கொண்டீங்க. இப்ப இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you all. Thank you sir. Thank you all. Good night. God bless you. Good night, sir. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிக்கோ.